வணக்கம். எங்கேயோ உலகத்தோட ஒரு மூலையில ஒரு போர் நடக்குது. அதுக்கும் இங்க இந்தியால நீங்க உங்க பிசினஸுக்காக வாங்குன ஒரு லோனுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த ஆச்சரியமான கனெக்ஷன பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல் கேள்வியே இதுதான். ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி எங்கோ மேற்காசியால ஒரு சண்டை நடக்குது. அதனால இங்க நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கடைக்கோ இல்ல ஒரு சின்ன கம்பெனிக்கோ எப்படி ஆபத்து வர முடியும்? வாங்க இந்த மர்ம முடிச்ச அவிழ்த்து பாப்போம். முதல்ல நாம பார்க்க போறது இந்த பிரச்சனை எப்படி நம்ம வீட்டு வாசலுக்கே வருதுன்னு தான். ஒரு குளத்துல கல்ல போட்டா அலை எப்படி மெதுவா பரவி கரைக்கு வருதோ அதே மாதிரிதான் மேற்கு ஆசியாவில நடக்கிற இந்த மோதலோட தாக்கம், அதாவது அந்த சிற்றலை விளைவு இப்போ இந்தியாவையும் வந்து தட்டியிருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிசினஸ்லாம் நஷ்டத்துல ஓடுது இல்ல ஆர்டரே இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, செஞ்ச வேலைக்கு கொடுத்த பொருளுக்கு காசு கையில வர்றதுக்கு லேட் ஆகுது. கையில காசு வந்தாதானே அடுத்த வேலைய பார்க்க முடியும். இந்த பணப்புழக்கத்துல வர்ற சிக்கல் தான் இப்போதே பெரிய தலைவலி. இந்த மாதிரி பணப்புழக்கத்துல சிக்கல் வந்தா முதல்ல பாதிக்கப்படுறது யாரு? நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்புன்னு சொல்ற MSMEகள் தான். அதாவது இந்த குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தான். கையில பணமே இல்லனா அவங்க பேங்க்ல வாங்கின லோனுக்கு EMI எப்படிங்க கரெக்ட் டைம்க்கு கட்டுவாங்க? இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரை உருவாக்குது இல்லையா? சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இன்னும் பெருசாகி ஒரு பெரிய நிதி நெருக்கடியா மாறதுக்கு முன்னாடி இத தடுக்க என்னதான் வழி? இது பத்தி தான் இப்போ பெரிய பெரிய நிதித்துறை தலைவர்கள் எல்லாம் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த இடைநிறுத்த பொத்தான், அதாவது ஒரு பாஸ் பட்டன் திட்டம் உள்ள வருது. இதுக்கு அவங்க சொல்ற தீர்வு கடனை திருப்பிச் செலுத்த ஒரு தற்காலிக தடை, அதாவது மொரட்டோரியம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மொரட்டோரியம்ங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானதா தான் இருக்கும். ஆமா, நம்ம கோவிட் டைம்ல இத பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா மொராட்டோரியம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த பேங்க் உங்களுக்கு கொடுக்கற ஒரு சின்ன பிரேக். அதாவது இப்போதைக்கு நீங்க EMI கட்ட வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு கட்டுங்கன்னு சொல்றது. இது லோனை கேன்சல் பண்றதில்ல, கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது, அவ்வளவுதான். இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க உங்க மாசம் போற EMIக்கு ஒரு பாஸ் பட்டன் அமுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. கோவிட் நேரத்துல இது பல பேருக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு உதவியைத்தான் திரும்பவும் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பாஸ் பட்டன் ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இது நடைமுறையில எப்படி வேலை செய்யும்? இதுக்காக பேங்கர்ஸ் நம்ம ரிசர்வ் பேங்க் கிட்டயும் அரசாங்கத்துக்கிட்டயும் என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்காங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க, பேங்கர்ஸ் ஒரு ஆப்டன் சிஸ்டமை தான் பரிந்துரைக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, யாருக்கெல்லாம் உண்மையிலே பணப்பிரச்சனை இருக்கோ அவங்க மட்டும் தாங்களாவே முன்வந்து எனக்கு இந்த சலுகை வேணும்னு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா பேங்க் ஊழியர்களே ஒவ்வொரு கஸ்டமரா கூப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனையா இல்லையான்னு கேட்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நேரமும் ரொம்ப அதிகமாகும். அதனால இந்த ஆப்டன் முறை தான் பெஸ்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சீனியர் பேங்கரே இதத்தான் சொல்றாரு. பாருங்க, அவரே சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரா தனித்தனியா விசாரிக்கிறது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம். எல்லா வேலையும் கடைசியில பிரான்ச் மேனேஜர் தலையில தான் வந்து விழும். அதனால யாருக்கு தேவையோ அவங்க வந்து கேட்கறது தான் எல்லாருக்கும் சுலபமான வழி. சரி, இப்போ எந்தெந்த தொழில்கள் இந்த போர்னால வர்ற சூட்டை ரொம்ப அதிகமா உணர்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இதோட தாக்கம் எல்லா துறைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில துறைகள் தான் ரொம்ப நேரடியா பாதிக்கப்படுறாங்க. ஒரு அரசு வங்கி அதிகாரியே சொல்றாரு பாருங்க, இதே நிலைமை நீடிச்சா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த பணப்புழக்க பிரச்சனையால பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. சரி, அப்படி ரொம்ப பாதிக்கப்பட போற தொழில்கள் என்னென்னு இப்ப பாத்துடலாம். இதுல குறிப்பா குஜராத்ல இருக்கிற மோர்பி செரமிக் டைல்ஸ் தொழில், அப்புறம் கண்ணாடி, வளையல் சேர தொழில்கள், மேற்காசியாவுக்கு அரிசி ஏற்றுமதி பண்றவங்க, அப்புறம் உரத்துறை, இவங்க எல்லாரும் தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க தொழில் பெரும்பாலும் ஏற்றுமதி இறக்குமதியை நம்பிதான் இருக்கு. அதனால உலகளவுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இவங்களோட பணப்புழக்கம் உடனே நின்னுடும். இப்போ நாம இந்த டாபிக்கோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். எவ்ளோ பெரிய தொகை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு? இந்த ஆபத்தோட உண்மையான அளவு என்ன? இதுதான் அந்த 14 ட்ரில்லியன் ரூபாய் கேள்வி. அப்பப்பா, எவ்ளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 14.57 ட்ரில்லியன் ரூபாய். அதாவது நம்ம ஊர் கணக்குல சொன்னா 14,57,000 கோடி ரூபாய். இதுதான் நம்ம வங்கிகள் இந்த MSME துறைக்கு மட்டும் கொடுத்திருக்கிற மொத்த கடன். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய தொகை! இந்த முழு தொகையும் தான் இப்போ ஒரு சின்ன ரிஸ்க்ல மாட்டிருக்கு.
இவ்ளோ பெரிய தொகையை கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். ஐயையோ, அப்போ இந்த 14 ட்ரில்லியன் ரூபாயும் உடனடி ஆபத்துலயா இருக்கு? பேங்குகளோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பேங்கர் சொல்றபடி தற்போதைக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல, கடன்கள் எல்லாம் பெருசா வாராக்கடனா மாறல. ஆனா அந்த தற்போதைக்கே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இதே போர் நிலைமை நீடிச்சதுன்னா வர்ற ஏப்ரல் ஜூன் மாசங்கள்ல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கலான்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. அதனாலதான் இந்த மொராட்டோரியம் திட்டம் பிரச்சனை வந்தப்புறம் மருந்து போடுற மாதிரி இல்லாம வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுற மாதிரி ஒரு முன் யோசனை நடவடிக்கை. ஆக எங்கேயோ நடக்கிற ஒரு போர் எப்படி நம்ம ஊர்ல வாங்கின கடனை பாதிக்குது, அதுக்கு தீர்வா முன்வைக்கப்படுற இந்த பாஸ் பட்டன் திட்டம் என்னன்னு நாம பார்த்தோம். சரி, இந்த பாஸ் பட்டன் தற்காலிகமா ஒரு நிம்மதியை கொடுக்கலாம். ஆனா உண்மையான ஆட்டமே இந்த பாஸ் முடிஞ்சு திரும்பவும் ப்ளே பட்டனை அமுக்கும் போது தான் ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும்? இத பத்தி யோசிக்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற அடுத்த பெரிய சவால்.